ஜெய் பீம். நீலம் பண்பாட்டு மையம் ஒருங்கிணைக்கக்கூடிய ஏப்ரல் தலித் வரலாற்று மாதம் வரலாற்று கண்காட்சியின் துவக்க விழாவில் வரவேற்பை வழங்கிய நண்பர் வாசுகி பாஸ்கர், எனக்கு முன்னால் வெகு சிறப்பான உரையை வழங்கிய பேராசிரியர் ஜெயசீலன், எனக்கு பின்னால் உரை வழங்கியிருக்கக்கூடிய நீலம் பண்பாட்டு மையத்தின் நிறுவனர் இயக்குனர் சகோதரர் பா ரஞ்சித், இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது நீலம் பண்பாட்டு மையம் 5வது ஆண்டாக நடத்தக்கூடிய தலித் வரலாற்று மாத நிகழ்வுகள். அதனுடைய முதல் நிகழ்ச்சியாக இந்த வரலாற்று கண்காட்சி தொடங்குகிறது. நண்பர்களே, சென்னை போன்ற ஒரு நகரத்தின் மையத்தில், குறிப்பாக எழும்பூர் போன்ற ஒரு காலத்தில் ஒரு 100 ஆண்டுக்கும் மேற்பட்ட ஒரு அரசியல் பாரம்பரியத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு பகுதியில் நாம் ஒரு கட்டிடத்தில் ஒரு கண்காட்சியை நடத்துகிறோம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு சின்ன கட்டிடத்தில் ஒரு அரங்கத்தில் நடக்கிறது இல்லை. இது ஒரு பெரிய வரலாற்று முன்னெடுப்பு. பாஸ்கர் சொன்னதை போல இந்தியாவில் வேறு எங்கும் இந்த மாதத்தில் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடப்பதில்லை. அதுவும் மாதந்தோறும் வெவ்வேறு பொருள் தாங்கி இப்படி ஒரு கண்காட்சி நடக்கிறது இல்லை. அப்படி ஒரு கண்காட்சியை இங்கே நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதற்கு மிக முக்கியமான உந்துதலாகவும் காரணமாக இருக்கக்கூடிய சகோதரர் பா ரஞ்சித் அவர்களையும், அவரோடு உடன் நின்று பணியாற்றக்கூடிய மற்ற நண்பர்கள் உங்கள் எல்லோருக்கும் நான் என்னுடைய நன்றியினையும் வாழ்த்துதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே வேளையில் இன்னொன்றையும் நான் சொல்லணும். என்ன அப்படின்னா, இந்த தலித் வரலாற்று மாதம் அப்படிங்கிறத பற்றியான ஒரு விஷயத்தை ஒரு 20 வருடத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன நிகழ்வுகளாக தொடங்கினோம். ஆனால் அப்பையும் ரொம்ப பேர் இதை வரவேற்கலை, ரொம்ப பேர் பங்கேற்கலை. ஆனால் என்ன நடந்தது என்றால், அந்த மாதத்தின் வேறு நாட்களில் தமிழ்நாட்டினுடைய வேறு எங்கேயோ ஒரு இடங்களில் தன்னார்வத்தின் அடிப்படையில் தலித் அரசியல் மீதும் கலை இலக்கிய செயல்பாடுகள் மீதும் வரலாறு மீதும் ஆர்வம் கொண்ட நண்பர்கள் ஒரு சிறிய அளவிலான கூடுகைகளை அந்த மாதத்தின் வெவ்வேறு நாட்களில் செய்தார்கள். என்ன இப்போது சொல்லணும் அப்படின்னா, அப்படி ஒன்று நீலம் பண்பாட்டு மையம் மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறது, அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் இது ஒரு தீபம் மாதிரி. இந்த தீபத்திலிருந்து பற்ற வைத்து வேறு இடங்களுக்கு இந்த வெளிச்சம் செல்ல வேண்டும். இதே மாதிரியான ஒரு நிகழ்ச்சியை இந்த மாதிரி பெரிய கூட்டம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தூத்துக்குடியில் நடக்கணும், தென்காசியில் நடக்கணும், ஓசூரில் நடக்கணும், திருவண்ணாமலையில் நடக்கணும், சிதம்பரத்தில் நடக்கணும், திருச்சியில் நடக்கணும், குன்னூரில் நடக்கணும். அது ஒரு புத்தக வெளியீட்டு விழாவாக இருக்கலாம், ஒரு புகைப்பட கண்காட்சியாக இருக்கலாம், ஒரு திரைப்படங்கள் திரையிடுற ஒரு நிகழ்ச்சியாக இருக்கலாம். இந்த வரலாற்று மாதத்தை அப்படி நாம் கொண்டாட வேண்டும் அப்படிங்கிறது தான் நாம் இதை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கான ஒரு அதுதான் நாம் இதிலிருந்து கொண்டு செல்ல வேண்டியது என்று நான் நினைக்கிறேன். இன்றைக்கு பெருவாரியான இளைஞர்கள் இந்த மாதிரியான விஷயங்களை கவனிக்கிறாங்கங்கிறத நம்ம மறுக்கலை. இப்போ இந்த நிகழ்ச்சி பல பேரும் இது மாதிரி நாம் தொடர்ந்து செய்யக்கூடிய வேலையை வெளிப்படையாக ஒத்துக்கிறதுலையே ஒழிய பலரும் இவற்றை கவனிக்கிறார்கள். அவங்க கவனிக்கிறது அவங்க செய்யக்கூடிய வேறு வேலைகளில் பிரதிபலிக்குது. நம்மளை பற்றி பேசுகிறாங்கங்கிறது மட்டும் இல்லை, நம்மளை பற்றி பேசாமல் விடுறாங்கங்கிறது ஒரு பிரதிபலிப்பு தான். அது மாதிரியான வேலையெல்லாம் நடக்குது நமக்கு. அப்போ நாம் மேலும் இதை எப்படி வலுவாக்கணும், பரவலாக்க வேண்டும் அப்படிங்கிறத சிந்திக்கும்போது இந்த மாதிரியான விழாக்களுடைய முக்கியத்துவமாக நாங்கள் நினைப்பது, நம்முடைய தோழர்கள், நண்பர்கள், சகோதரர்கள் இந்த மாதத்தில் வேறு
நகரங்களில் வேறு வேறு நாட்களில் இந்த விஷயத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். ஒரே ஒரு பாபா சாஹிப் பற்றியான ஒரு திரைப்படத்தை ஒரு ஊரில் திரையிடுற நிகழ்வு நடத்தினா கூட போதும். தமிழில் இவ்வளவு புத்தகங்கள் வந்திருக்கு. அண்மையில் கெயில் ஓமெத்தோட ஜாதியை புரிந்து கொள்ளல் பற்றியான ஒரு மிக முக்கியமான புத்தகத்தை நீலம் பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. தமிழில் வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நூல் அது. ஆனால் அது என்ன அப்படின்னா, அதை பற்றி ஒரு பேச்சே கிடையாது. இவ்வளோ இளைஞர்கள் நாம் இருக்கிறோம். அந்த மாதிரியான ஒரு புத்தகத்தை பற்றி ஒரு கூட்டம் நடத்தணும். நான் இந்த மாதிரியான அறிவுரைகளை நான் வகுப்பறையில் கூட மாணவர்களுக்கு வழங்க மாட்டேன். அறிவுரைகளுக்கு எதிரானவன். அதனால் நீங்கள் இதை அறிவுரையாக நினைக்க வேண்டியதில்லை. நம்ம பல நேரங்களில் அறிவுரை சொல்ல ஆரம்பிச்சிட்டோன்னா வயசாயிடுச்சின்னு அர்த்தம். ஆனால் நான் அந்த பொருளில் சொல்ல, இதை நான் ரொம்ப தோழமையோடு சுட்டி காட்ட விரும்புகிறேன். நம்ம இதை ரொம்ப வேறு வேறு இடங்களில் பண்ணணும், வேறு வேறு மாதிரி பண்ணணும், வேறு வேறு மாதிரி யோசித்து பார்க்கணும் அப்படிங்கிற இதை வலியுறுத்துவதும் அதை அடையாளம் காட்டுறது தான் இது மாதிரியான நிகழ்ச்சிகளுடைய அடிப்படை நோக்கம் என்பதை சொல்லிக்கொண்டு, இப்போ நான் என்னுடைய சில விஷயங்களை பற்றி உங்களோட பேச விரும்புகிறேன். இந்த நிகழ்வோட விஷயம், ஜெயசீலன் அவர்களுடைய உரை ரொம்ப டெப்த்தான உரை. அவர் அதில் பயன்படுத்திய கலை சொற்கள், டேர்ம்ஸ், அவர் மேற்கோள் காட்டிய அறிஞர்கள், இந்தியாவினுடைய மிக முக்கியமான அறிஞர்கள், இந்திய வரலாற்றில் மிக முக்கியமான திருப்பங்களை உருவாக்கியவர்கள், அவர்களும் கூட எப்படி ஒடுக்கப்பட்டவர்களுடைய வரலாற்றை அல்லது இவர்களுடைய பிரச்சனையை புரிந்து கொள்வதில் அவர்களுக்கு என்ன வகையான வரையறை இருந்தது, அவங்களுக்கு எப்படி ஒரு எல்லை இருந்தது, அவங்க எப்படி கைவிட்டாங்க, சில விஷயத்தை பற்றி ரொம்ப நுட்பமாக சுட்டி காட்டினார். நீங்கள் அவரோட உரையை எந்த அளவுக்கு புரிந்து கொண்டீர்களோ தெரியவில்லை. ஆனால் மிக முக்கியமான உரை என்று நான் நினைக்கிறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் இன்றைக்கி போய் அவர் ஒன்று சொன்னார், சபால்டன் ஸ்டடீஸ் என்ற ஒன்று சொன்னார். அது ஒன்றும் இல்லை, அடித்தட்டு மக்களுடைய கண்ணோட்டத்தில் வரலாற்றை எழுதுவது. மார்க்சிஸ்டுகள் அந்த வேலையை செஞ்சாங்க. ஏன்னா மார்க்சியர்கள் என்ன அவங்களுடைய நோக்கம் என்ன, ஆளுவோர்களுடைய கண்ணோட்டத்திலிருந்து தான் வரலாறு எழுதப்படுகிறது. அதற்கு மாறாக ஆளப்பட்ட மக்களுடைய கண்ணோட்டத்திலிருந்து வரலாற்றை எழுத வேண்டும் என்கிற கண்ணோட்டத்தை கொண்டவர்கள் மார்க்சியர்கள். ஆனால் அவங்களே தான் என்ன பண்ணாங்க, இந்த பைனரியை தாண்டி இன்னும் நுட்பமான பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அவங்க இன்னும் ஆழமாக மார்க்சிய சட்டகத்தையும் வச்சுக்கிட்டு சில புது மெத்தடாலஜியை வச்சுக்கிட்டு வரலாற்றை பார்க்க ஆரம்பித்த போது தான் அவங்க அடித்தள மக்கள் ஆய்வுன்னு ஒரு டெர்மினாலஜியை, ஒரு கலைச்சொல்லை பயன்படுத்தி அவங்க இந்த ஆய்வுகளை மேற்கொண்டார்கள். நண்பர்களே, அது இந்திய வரலாற்றில் மிக முக்கியமான தாக்கத்தை செலுத்திய ஒரு வரலாற்று சொல்லாடல். எது? இந்த சபால்டன் ஸ்டடீஸ் என்கிற இந்த விளிம்புநிலை சொல்லாடல்கள் அல்லது அடித்தள மக்கள் ஆய்வுகள். அதில் ரொம்ப முக்கியமானது என்னவென்றால், அது முதல் தொகுப்பு வந்தபோதே அது ஒரு பெரிய தாக்கத்தை கல்வி புலத்தில் உருவாக்கியது. அறிஞர்கள் மத்தியில், ஆங்கிலம் வாசிப்பவர்கள் மத்தியில் அது உருவாக்கியது. ஆனால் முதல் தொகுப்புக்கு அடுத்த தொகுப்பு, அதுக்கு அடுத்த தொகுப்பு அப்படின்னு வந்து கொண்டே இருந்தது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக 5 தொகுப்புகள் வர வரையிலும் அதில் ஜாதியோ அம்பேத்கரோ இடம்பெறவில்லை என்றால், அடித்தள மக்கள் பற்றியான ஆய்வை செய்கிறது என்று வந்தவர்களுக்கே கூட எது முக்கியமானதாக அவர்களுடைய கண்ணுக்கு பார்வைக்கு போகாமல் இருந்தது என்றால் ஜாதியும் அம்பேத்கரும் தீண்டப்படாத மக்களும். அப்போ அவங்க காட்டின அடித்தள மக்கள் என்பவர்கள் யார்? அவர்கள் காட்டிய விளிம்பு நிலை சொல்லாடல்கள் என்பது என்ன அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வியை அவை நம்முள் எழுப்பின. அதில் 6வது தொகுதியில் தான் அம்பேத்கரை பற்றியான கட்டுரை இடம்பெற்றது என்கிற, அது பல பிரஷர் இருந்தது, பல விமர்சனங்கள் அது மேலே வந்தது. அதில் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு கட்டுரை இடம்பெற்றது. அது பேராசிரியர் தோ பரமசிவன் அவர்கள் எழுதிய மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் நுழைவு 1939 என்கிற ஒரு விரிவான கட்டுரை. பேராசிரியர் தோ பரமசிவன் அவர்கள் தமிழ்நாட்டு ஆய்வாளர்களில் மிக முக்கியமானவர், மிக முக்கியமான பண்பாட்டு ஆய்வாளர், நான் பெரிதும் மதிக்கக்கூடியவர். ஆனால் அதே நேரத்தில் அவர் போன்றவருடைய வர்க்கை பற்றி நம்ம ரொம்ப கிரிட்டிக்கலாகவும் வாசிக்க வேண்டியது இருக்குது.
தமிழ்நாட்டில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னா, ஒருத்தருடைய ஒர்க்கு மேலே நம்ம ஒரு கிரிட்டிக்கலாக பார்வை வைக்கிறோம்னா என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, அவரை இவர் முழுக்க ரிஜெக்ட் பண்ணிட்டார், எனவே இவர் எதிரி அப்படின்ற ஒரு வாசிப்புக்கு போயிடுறாங்க. அப்படி இல்லை. தலித்துகளுடைய அடிப்படையே என்னவென்றால் அவனுக்கு முன்னால் வைக்கப்படக்கூடிய எல்லாவற்றையும் அவன் சந்தேகப்பட வேண்டும். அவன் சந்தேகப்படுவதற்கான அனைத்து நியாயங்களும் வரலாற்று ரீதியாக அவனுக்கு இருக்கின்றன. அவன் சந்தேகம் கொள்ளுவதை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் தான் உண்மையான தலித் ஆதரவாளர்களாக இருக்க முடியும். இங்கே பிரச்சனை என்னன்னா, ஒருத்தர் இப்போ ஒரு தலித் அல்லாதவர் தலித் பிரச்சனையில் ஆதரவு கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னால், தலித் என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்றால், அவரே இறங்கி வந்திருக்கிறார், இவர் ஏன் அவருடைய பார்வையில் ஒரு விமர்சனத்தை வைக்கிறார்? அப்போ அவருடைய ஆதரவு நமக்கு தொடர்ந்து இருக்கணும்னா, அவர் குறைபாட்டோடு வந்தால் கூட அந்த குறைபாட்டை நம்ம என்ன பண்ணணும், சுட்டி காட்டாமல் இருக்க வேண்டும் என்கிற ஒரு பார்வை கோணம் இன்றைக்கு குறிப்பாக சமூக வலைதளங்களால் வளர்த்தெடுக்கப்படுகிறது. அப்படி அல்ல. தலித்துகளுக்கு அந்த கேள்வியை எழுப்புவதற்கும், அவர்கள் அந்த கேள்வி எழுப்புகிறார்கள் என்பதனுடைய பொருள் அவரை புறக்கணிக்கிறார்கள் என்பது அல்ல, மாறாக அவரையே அவருக்கு ஜனநாயகப்படுத்தி காட்டுற ஒரு முயற்சி தான். நாம உங்களுடைய பார்வையில் இப்படி ஒரு பிரச்சனை இருந்திருக்கு, நீங்க பார்த்த இந்த பார்வையில் இந்த வரையிலும் அதில் ஒரு முக்கியமான ஒரு முன்னெடுப்பும் ஒரு நகர்வும் இருக்குங்கிறத ஒத்துக்கொள்ளக்கூடிய அதே வேளையில் அதில் இது மாதிரியான இன்னொரு பிரச்சனை இருக்கு, அதை நீங்க வேற மாதிரி பார்த்துருக்கணும், பார்க்க தவறி இருக்கீங்க அப்படிங்கிறத சுட்டி காட்ட வேண்டிய பொறுப்பு ஒரு தலித்துக்கும் ஒரு தலித் கண்ணோட்டம் கொண்டவருக்கும் நிச்சயமாக இருக்கிறது. ஆனால் அது என்னவா மாற்றப்பட்டுச்சு அப்படின்னா, இன்னைக்கு தலித் ஆதரவு என்பதை ஒருத்தர் கொஸ்டின் இல்லாமல் அக்செப்ட் பண்ணுறதாக இருக்கு. அப்போ அவங்க எழுப்புகிற கொஸ்டினுக்கு ஒரு நியாயம் இருக்கு, அதை நம்ம புரிந்து கொள்ளணும். ஓ, இது சரிதான் அப்படிங்கிறத பார்த்து யாரு அனலைஸ் பண்ணி அதை அக்செப்ட் பண்ணுறாரோ அவர் தான் ஒரு உண்மையான தலித் ஆதரவாளர். இப்படி சொல்றது தலித் ஆதரவோடு வர்றவங்களை புறக்கணிக்கிறது அல்ல, ஆனால் அப்படி புறக்கணிக்கிறார்கள் என்பதாக இது திசை மாற்றப்பட்டிருக்கிறது இன்னைக்கு. அது உண்மை இல்லை. எனவே அவருடைய பேராசிரியர் தோப்பா அவர்களுடைய அந்த கட்டுரை 1939 மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் 6 பேரை காங்கிரஸ்காரர்கள் மீனாட்சி அம்மனுக்குள்ள கோயிலுக்குள்ள கூட்டி போறாங்க. அதில் 5 பேர் தலித்துகள், ஒருவர் நாடார் வகுப்பை சேர்ந்தவர், மொத்தம் 6 பேர். அதுவரையிலும் இவங்க யாரும் கோயிலுக்குள்ள உள்ள நுழைய முடியாது. அவர் அழைச்சி போறதை பற்றியான ஒரு மிக முக்கியமான ஒரு சபால்டன் கட்டுரையாக அது இருக்கிறது. என்னன்னா, அந்த கட்டுரையில் தலித்துகள் இருக்கிறார்கள், தலித்துகளை அழைத்து போறவங்க இருக்காங்க, தலித்துகளை தடுத்தவர்கள் இருக்கிறார்கள், அப்புறம் தலித்துகளுக்கு ஆதரவாக இருந்தவங்க சொல்லப்படுறாங்க. ஆனால் யாரோட வாய்ஸ் மட்டும் இல்லைன்னா, தலித்துகளுடைய வாய்ஸ் மட்டும் அதில் எங்குமே பதிவு பண்ணப்படாது. அந்த கட்டுரை என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு தெரிந்திருக்கும், காந்தி பூனா ஒப்பந்தத்திற்கு பிறகு அரிஜன சேவா இயக்கத்தை ஆரம்பித்து இந்தியா முழுக்க தலித்துகளிடையே பணியாற்ற தொடங்கினார். தலித்துகளிடையே பூனா ஒப்பந்தத்தினால் ஏற்பட்ட அதிருப்தியை சரி செய்யக்கூடிய முயற்சியில் அவர் கோயில் நுழைவு, பள்ளிகள், விடுதிகள் தொடங்குவது, இப்படியான வேலைகளை ஜாதி இந்துக்களை வர வைத்து செய்ய தொடங்குகிறார். அப்படியாக ஒன்றுதான் அந்த கோயில் நுழைவு முயற்சியை காந்தியர்கள் முன்னெடுத்தார்கள். தலித்துகளை, அதாவது அரிஜனங்களை, அவர்களுடைய வார்த்தையில் அன்றைக்கு அரிஜனங்களை கோயிலுக்குள் நுழைவிடுவதில்லை என்பதை மாற்ற வேண்டும் என்பதற்காக இவங்களை அழைச்சிக்கிட்டு அவங்க கோயிலுக்குள்ள போறாங்க. இது அவங்களுடைய போராட்டம், இதில் எந்த இது இல்லை, நமக்கு சந்தேகம் இல்லை. இப்போ அவங்க என்ன கிளைம் பண்ணிக்க விரும்புகிறாங்க, தலித்துகளுக்கு கோயில் நுழைவில் காந்தியர்களாகிய நாங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணி உள்ளே கூட்டி போனோம். அது ஸ்ட்ரகிள் தான். ஏன்னா அந்த போராட்டத்தை முன்னெடுத்த காந்தியர் ஒரு பிராமணர், வைத்தியநாத ஐயர். அவரை எதிர்த்தது யாருன்னா சனாதன பிராமணர்கள், மற்றவர்கள் பிராமணியத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய சாதி இந்துக்கள் அதை எதிர்க்கிறாங்க. அவங்க 2 பேருக்கும் சண்டை வந்து அவங்கள தாண்டி தான் ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வைத்தியநாத ஐயர் அவங்களை கூட்டி போகிறார். இது உண்மை. இப்போ இந்த கட்டுரை என்ன சொல்லிடுது அப்படின்னு சொன்னால், பேராசிரியருடைய கட்டுரை இப்போ அவருக்கு இருந்த உள்நோக்கத்தை மிகச்சரியாக கட்டுரைத்து காட்டுகிறது. யாரே வைத்தியநாத ஐயருக்கு என்ன, அவங்க காந்தியர்கள், அவங்களுக்கு இப்படி ஒரு நெருக்கடி இருந்தது அப்படிங்கிறத சொல்லி, அந்த நேரத்தில் அப்போ அவங்களுக்கு யாரு ரொம்ப துணையாக இருந்தது என்று சொன்னால்
தமிழ்நாட்டில் இருந்த சுயமரியாதை இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் துணையாக இருந்தார்கள் என்று அவர் வைக்கிறார். சுயமரியாதை இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் தலித்துகள் விஷயத்திலே காந்தியர்களிலிருந்து வேறுபட்டவர்கள், கிட்டத்தட்ட அம்பேத்கரிய பொசிஷனுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள், இதிலே மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த கட்டுரை என்ன செய்கிறது என்றால், அதில் தலித்துகளுடைய வாய்ஸ் என்ன, அவங்களுடைய போராட்டம் என்ன, இந்த பிரச்சனையில தலித்துகளை உள்ளே அழைத்து செல்லக்கூடிய ஒரு நிர்பந்தத்தை இந்தியா முழுக்க அல்லது தமிழ் பகுதியில் தலித்துகள் நடத்திய போராட்டங்களும் இயக்கங்களும் தாக்கம் செலுத்தினவா என்ற ஆய்வுக்கே அவர் போகாம அவர் என்ன பண்றாரு, அவர் விரும்புகிற ஒரு இயக்கத்தை முன்வைக்கிறார். இது காந்தியர்கள் ரொம்ப உள்நோக்கத்தோட பண்ணாங்க. ஆனா அங்க ஒரு சுயமரியாதை இயக்கம், அவர் சுயமரியாதை இயக்கத்தை சேர்ந்தவரே இல்லை, ஆனா அப்படி ஆக்குறார். அவர் ஒரு நான் பிராமி, அவரு அந்த கோயில் நிர்வாக அதிகாரியாக இருந்தாரு, அவர் மனது வைத்ததால இது நடந்தது. எனவே தலித்துகளுக்கு அவர்கள் ஒரு உண்மையான நண்பர்கள் இல்லை, மாறாக இவர்கள் தான் நண்பர். இப்போ போட்டி எங்க நடந்திருக்குன்னா, தலித்துகளுக்கு யார் நண்பர்கள், யார் அவர்களை கை தூக்கி விடக்கூடிய கர்த்தாக்கள் என்று சொல்லுவதிலே நடக்கக்கூடிய போட்டியாகத்தான் அந்த கட்டுரை அமைந்தது. இதுல தலித்துகளை அழைத்து போறதுல தலித் தரப்பில் இருந்த ஏதேனும் அழுத்தங்களும் நியாயங்களும் விவாதங்களும் பங்கு வகித்தனவா என்கிற கோணத்தில் அந்த கட்டுரை அவர் எழுதல. அப்போ இந்த கட்டுரை தான் தமிழ்ல இருந்து அந்த சபால்டன் ஸ்டடிஸ் ஆய்வுல ஆங்கிலத்தில் இடம்பெற்று இந்தியா முழுக்க அறியப்பட்டது. அப்ப மீண்டும் இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, தலித்துகள் கிட்ட இருந்து, தலித்துகளை கிளைம் பண்றவங்க கிட்ட இருந்து இன்னொருத்தர் அதை தடுக்கும் போது அவர் திரும்ப தனக்கு கிளைம் பண்ணிக்கிறாரு வழிய அது மீண்டும் ஒரு தலித்துகளின் வாய்ஸா மாறுறதுல ஒரு தடை இங்கு உருவாக்கப்படுகிறது. இப்ப இதைத்தான் நாம பேசுறோம். ஐயா ஒண்ணு இல்ல, அவங்க பண்ணதுல பிரச்சனை இருந்தது, அதிலிருந்து அடுத்த கட்டத்தை கொண்டு வர்றதுல அடுத்த இயக்கங்களுக்கு ரோல் இருந்திருக்கு. அதே வேளையில் அடுத்த இயக்கங்களும் திரும்ப என்ன செய்கிறது என்றால், ஒடுக்கப்பட்ட மக்களை பேச வைக்கிறதுல அவங்களுடைய வாய்ஸ் அதை கணக்கில் எடுத்துக்கல அப்படிங்கிறத தான் நாம சொல்றோம். அதுதான் இந்த வரலாறு, வேற ஒண்ணும் இல்லை. அப்போ ஒடுக்கப்பட்ட மக்கள் தங்களுடைய போராட்டத்தை பிறரோடு இணைந்தும் நடத்தியிருக்கிறார்கள், அவர்கள் தனித்தும் நடத்தியிருக்கிறார்கள். ஆனால் இணைந்து நடத்தக்கூடிய போராட்டம் மட்டுமே வரலாற்று நூல்களில், வரலாற்று சொல்லாடல்களில் இடம்பெறுகிறது, மேலே கொண்டு செல்லப்படுகிறது, ஆங்கிலம் வரைக்கும் போகுது. இப்போ நாம நடத்தக்கூடிய போராட்டங்கள், இந்த மக்கள் எப்படியான போராட்டங்களை நடத்தினார்கள், என்னென்ன வேலைகளை செய்தார்கள், என்ன இயக்கங்கள் இருந்தன, என்ன தலைவர்கள் இருந்தார்கள், என்ன கீழே அவங்க எதில் வெற்றி பெற்றாங்க, எதில் தோத்து போனாங்க, எதில் அவங்களுடைய வரையறை என்னவா இருந்தது, அவங்களுடைய புரிதல் என்னவா இருந்தது. இப்படித்தான் நாம வரலாற்றை வாசிக்கணும். அதுக்கு முதல்ல நாம என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா, முதல்ல இவங்க செஞ்ச வேலைகள், இயக்கங்கள், தலைவர்கள் சரி தப்புங்கிற தகவல்கள்லாம் கிடைக்கிற தகவல்களை நாம கலெக்ட் பண்றது, ஆவணப்படுத்துவது அப்படிங்கிற முயற்சியை நாம் செய்ய வேண்டியிருக்கிறது. ஜெயசீலன் அவர்கள் இன்னொரு செய்தியை குறிப்பிட்டார். இந்த டாக்குமெண்டேஷன் மட்டும் கிடையாது அப்படிங்கிறத அவர் சொன்னார். அது ரொம்ப முக்கியமான ஒரு வேலிட் பாயிண்டாக நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் இன்னைக்கு பேச வந்ததே அந்த விஷயம்தான். டாக்குமெண்டேஷனுக்கு வெளியவும் நாம் என்ன செய்யணும், பாஸ்கரும் அதை சுட்டி காட்டினார். இப்போ அவர் இந்த சபால்டன் ஸ்டடீஸ் பேசுனதுனால நான் சபால்டன் ஸ்டடீஸ்குள்ள தமிழிலிருந்து ஒன்று நடந்தது, அதுலேயே இப்படி ஒரு மோசடி தான் இருந்தது என்பதை சுட்டி காட்டுவதற்காக நான் சொல்ல வேண்டியதாக போச்சு. இப்போ இந்த ஒரு தலித்துகளுடைய வரலாற்றை புரிந்து கொள்வதில் அவர்களுடைய வேலைகளை, இயக்கங்களை, அவங்களுடைய கருத்துக்களை, சரி தப்ப, அவங்களுடைய பயணத்தை, இதையெல்லாம் நாம் முதல்ல ஆவணப்படுத்த வேண்டியிருக்கிறது, தேட வேண்டியிருக்கிறது. கிட்டத்தட்ட தமிழில் இப்படி ஒன்று ஒரு 20 வருஷமாக நாம் சொல்கிற பெரிய அளவில் இல்லாட்டி கூட ஓரளவு நடக்க ஆரம்பித்திருக்கிறது. நீளத்திலே கூட ஒரு 4-5 புத்தகங்கள் அதில் வந்திருக்கு. அவர் சொன்ன அந்த அம்பேத்கர் இதழ்கள் புத்தகம், தென்னாடு இதழ் தொகுப்பு, இந்த மாதிரி இங்கே கூட அந்த மாதிரியான முக்கியமான இதெல்லாம் கலெக்ட் பண்ணுற ஒரு வேலை இப்போ நடக்குது. இந்த தலித் வரலாற்றை கலெக்ட் பண்ணும்போது, அந்த வரலாற்றுக்கிட்ட போகும்போது நாம் நாம் பயன்படுத்தின மிக முக்கியமான ஒரு கருத்து என்னன்னா, தலித் வரலாறு அழிக்கப்பட்டிருக்கிறது, தலித் வரலாறு மறைக்கப்பட்டிருக்கிறது. அவன் இல்லைன்னு சொன்னான், ஆனால் நாம் என்ன சொன்னோம், இல்லை இருக்கு, நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை,
தலித் வரலாறு இருக்கு, ஆனால் அது அழிக்கப்பட்டது, மறைக்கப்பட்டது அல்லது அழிக்கப்பட்டிருக்கிறது என்பதை சொல்லி இந்த டாக்குமெண்டேஷனுக்குள்ள நாம நுழைஞ்சோம். இப்போ ஓரளவு மெட்டீரியலை நாம கொண்டு வந்த சேர்த்த பின்னாடி வந்த டாக்குமெண்ட்டுகளை நாம வாசிக்கிறது, அதிலிருந்து கிடைக்கிற விஷயங்களை இன்றைய நம்முடைய அன்றாட நடவடிக்கைகளில் இணைக்கிறது, கொண்டு போகிறது அப்படிங்கிறது நடக்கணும். ஆக வரலாற்று தகவல்களை புரிந்து கொள்வதில் நாம் அடுத்த கட்டத்துக்கு சென்றிருக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான விஷயம். அது இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுதான் நீங்கள், அதுதான் சினிமா, அதுதான் ஓவியம், அதுதான் கண்காட்சி, இந்த மாதிரியான விஷயமா அது இன்னைக்கு நடக்க ஆரம்பித்திருக்கிறது. எனவே இந்த அடுத்த கட்டத்துக்கு போகும்போது அப்படின்னு நம்ம சொல்லும்போது நான் ஒரு 2 விஷயத்தை சொல்ல முயற்சி பண்ணுறேன். ஒன்று, நான் ஏற்கனவே சொன்னேன், ஆவணங்களை தேடுறது திரட்டுறதுக்காக வேலை செய்கிறது. இதை கொஞ்சம் செஞ்சுருக்கோம். செஞ்சதை வச்சு நாம் பார்க்கும்போது நாம் அடைய வேண்டிய புரிதல் என்னென்னா, தலித் ஆவணங்கள் மறைக்கப்பட்டது, அழிக்கப்பட்டது மட்டுமில்லை, இன்னொரு வாசிப்புக்கு நாம் போகணும். அது என்னன்னா, தலித் விஷயங்கள் அழிக்கப்பட்டது மட்டுமல்ல, மறைக்கப்பட்டது மட்டுமல்ல, அது திரிக்கவும் பட்டிருக்கிறது. அப்போ இங்க தலித்துகளுடைய உழைப்பு இருக்கு, அடையாளம் இருக்கு, போராட்டங்கள் இருக்கு, நினைவுகள் இருக்கு. அது முற்றிலுமா அழிஞ்சு போகல, அது இருக்கு. அதை ரொம்ப லாவகமா, ரொம்ப சூட்சுமமா மற்றவர்கள் தங்களுடையதாக திரித்திருக்கிறார்கள், மாற்றி இருக்கிறார்கள். இதையும் நாம சேர்த்து பார்க்க வேண்டிய ஒரு நிலைக்கு இந்த டாக்குமெண்ட்லாம் கிடைச்சிருக்கிற பின்னணியில சேர்ந்திருக்கிறோம். உதாரணமாக இவங்க ஊர்ல அனந்தன் கோயில் இருக்கு. திருவனந்தபுரம் என்றாலே என்னது? பத்மநாப சுவாமி கோயில். அந்த பேர் என்ன? அனந்த பத்மநாபன். இப்போ அனந்தன் இன்னைக்கு அது ஒரு இந்து கடவுளாக சொல்லப்படுகிறது. ஆனால் அதனுடைய ஒரு 300 வருட வரலாறு என்ன? அது ஒரு புலையன் கோட்டைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு இடம். கேரளாவில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கதைகளோடு தொடர்புடையதாகத்தான் அவருடைய உருவாக்கம் பற்றியான கதை இருக்கு. பதுமநாபன் என்பது புத்தருடைய பேர். ஆக்சுவலி பதுமம் என்பது தாமரை, அதன் மேல இருக்கிற பத்மநாபன் அவன். அனந்தம், திருவனந்தபுரம் என்ற பேர் அந்த பத்மநாப சுவாமி இருக்குல்ல. அப்போ இது என்னன்னா, அது ஒரு 300 வருடத்துக்கு முன்னாடி ஒடுக்கப்பட்டவருடைய அடையாளமாக இருந்து அது இன்னைக்கு என்னவா திரிக்கப்பட்டிருக்கிறது? அது இந்துக்களின் அடையாளமாக திரிக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வரலாறு என்பது அழிக்கப்பட்டது மட்டுமல்ல, அதை அப்படியே வச்சுக்கிட்டு அதை அழிக்க முடியாம அதனுடைய வலிமை காரணமாக என்னவா பண்ணப்பட்டிருக்கிறது? அது வேறொன்றாக திரிக்கப்பட்ட நிலையையும் அடைந்திருக்கிறது என்கிற புரிதலையே நாம் இன்றைக்கு அடைய வேண்டியிருக்கிறது. எனவே நம்முடைய தேடல், நம்முடைய ஆவணப்படுத்தல, நம்முடைய அடையாளங்கள் எப்படி திரிக்கப்பட்டிருக்கிறது, என்னவாக மாற்றப்பட்டிருக்கிறது என்கிற வாசிப்பையும் நாம் இணைச்சி பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் நான் இதன் மூலமாக உங்ககிட்ட சொல்ல வர்றது. இப்போ இந்த அழிச்சிட்டாங்க அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு அரசியல் நிலைப்பாடு. இது நம்ம மேலே ஆதிக்க சக்திகள் மிக கொடூரமான ஒரு தாக்குதலை நடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி அதுக்காக நாம் கிளர்ந்து எழுதணும் அப்படிங்கிற ஒரு ஓலமிடுற, ஒரு கோஷமிடுறதோடு சம்பந்தப்பட்டது. ஆனால் திரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்ற இந்த கருத்து எது சம்பந்தப்பட்டது என்றால், இது அரசியல் வாசிப்பு சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல, இது ஒரு பண்பாட்டு வாசிப்போடு தொடர்புடையது. என்ன சார் அது? அரசியலுக்கும் பண்பாட்டுக்கும். அரசியல் என்பது அன்றாடத்தோடு ஒரு உரிமைக்காக போராடுற விஷயம். பண்பாடு என்பது என்னன்னா, நம்ம வாழ்க்கையில நம்ம கண்ணுக்கு தெரிந்தும் தெரியாமலும் நம்மளுடைய அன்றாடங்கள்ல சடங்குகளா, நம்பிக்கைகளா, பெயர்களா, வாய் சொற்களாக, புற அடையாளங்களாக நம்மிடையே கலந்து மிக்ஸாக இருக்கிற விஷயங்கள் தான் பண்பாட்டு அடையாளங்கள். நீங்க இந்த திரிபு அப்படிங்கிறத சொல்ல எது திரிக்கப்பட்டிருக்குன்னு நீங்க தேடும்போது, தலித்துகளுடைய எந்த அடையாளம் திரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை தேடும்போது இந்த பண்பாட்டு அடையாளங்கள் தான் திரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்வீர்கள்.
இதைதான் பாபா சாஹிப்பும் பண்டிதரும் சொல்லுகிறார்கள். எப்படி பௌத்தம் என்பது பண்டைய இந்தியாவில் இருந்த பௌத்தம் மத்திய இந்தியாவில் நவீன இந்தியாவிலும் எப்படி மாற்றப்பட்டது, அழிக்கப்பட்டது. பண்டிதர் அதை வேற மொழியில் அவர் நம்ம உள்ளூர் மொழியில் சொல்றார். எப்படி இங்க இருந்த இவர்களுடைய பூர்வ பௌத்தர்களுடைய அடையாளமற்றவர்களாக இருந்தவர்களுடைய அடையாளமாக மாறியது, மாற்றப்பட்டது. அப்போ நாம இந்த வரலாறு பற்றி பேசும்போது வெறுமனே இது ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ, இது அழிச்சிட்டாங்க மறைச்சிட்டாங்கன்றதோட மட்டும் இல்லாமல் நாம் என்ன பண்ணிருக்கு, ஒரு கல்ச்சுரல் ஆங்கிள்லையும் புரிதல்லையும் இந்த விஷயங்களை பார்க்க வேண்டி இருக்கிறது. இப்படி நீங்கள் கல்ச்சுரலாக பார்க்கும்போது தான் சில விஷயங்கள் நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் இருக்குன்னு நான் சொன்னல. இப்போ நாம் பயன்படுத்துகிற வார்த்தைகள் அதில் ஒரு இழிவை ஏற்றி வச்சிருப்பான். இப்போ இந்த கல்ச்சுரல் விஷயத்தில் 2 விஷயம் ரொம்ப முக்கியமாக நான் நினைக்கிறேன். ஒன்று நாம் மொழியில் பண்ண வேண்டிய வேலை, இன்னொன்று கண்டென்ட்டில் பண்ண வேண்டிய வேலை. இந்த கூட்டத்துக்கு வருகிற முன்னாடி இயக்குனர் கூட அந்த விஷயத்தை பேசிட்டு, நாம் சில வார்த்தைகளை சில சிந்தனைகளை கொண்டிருக்கிறோம். அது என்ன அப்படின்னா, அதே சிந்தனையை அதே சொல்ல இன்னொருத்தரும் பயன்படுத்துகிறார். அவர் ஆதிக்க வகுப்பினராக இருக்கிறார், நாம் ஒடுக்கப்பட்ட வகுப்பினராக இருக்கிறோம். அப்போ அவர் பயன்படுத்துறதுக்கு நாம் பயன்படுத்துறதுக்கும் அதில் நிச்சயமாக வேறுபாடு இருக்கும். அதே மாதிரி நாம் அதே அர்த்தத்தில் நாம் பயன்படுத்தணும்னா நம்ம அதை பேச வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ நாம் என்ன பண்ண வேண்டி இருக்குன்னா, ஏற்கனவே புழங்கி வரக்கூடிய ஒரு சொல்லாடலாக இருந்தாலும் அவற்றை நாம் பயன்படுத்தும் போது அந்த சொல்லாடலுக்கு அதனுடைய கண்டென்ட்டில் நாம் ஒரு மாற்றத்தை உருவாக்கணும். உங்களுக்கு தெரியும், திராவிட இயக்கத்தை பற்றி நாம் பேசுகிற போது என்ன சொல்கிறோம், அது எப்படி பார்ப்பனர்களை எதிர்த்து அதுக்கு அடுத்து அவங்களே 2ஆம் நிலை பார்ப்பனர்களாக மாறினார்கள் என்கிற புகழ்பெற்ற குற்றச்சாட்டை பாபா சாஹிப் வச்சார். இங்கே பார்ப்பனியத்தை வீழ்த்துவது என்பது ஒரு ஜாதியை வீழ்த்துவது அல்ல. அப்போ அவங்களுடைய கண்டென்ட் இவ்வளோதான், அது பார்ப்பனர்களோடு நின்றுடுச்சு. அப்போ அதே விஷயத்தை நாம் பேசும்போது அது என்னவா மாறணும்னா, அது நம்முடைய முன்னோடிகள் சிந்தித்த சிந்தனையோட தொடர்ச்சியில் இருக்கணும். நம்முடைய சமகால யதார்த்தம் எதுவோ அதையே இதோட சேர்த்து கொண்டு போறதா இருக்கணும். அதெல்லாம் சேர்த்து அதை மாற்றி அமைக்கணும். அந்த அர்த்தத்தை, அந்த கண்டென்ட்டை, அந்த உள்ளடக்கத்தை நாம் மாற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம். பாபா சாஹிப் என்ன சொல்றாரு, பார்ப்பனியும் முதலாளியும் நம் இருவரும் எதிரிகள் சொல்றாரா, சொல்லிட்டார். இதை எல்லாருமே மேற்கோளாக காட்டுவாங்க. நாம யார்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும்னா மேற்கோள்களிடம்தான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏன்னா மேற்கோளை எப்படி பயன்படுத்துறாங்க, அந்த மேற்கோளுக்கு முன்னாடி ஒருத்தர் என்ன சொல்றாரு பின்னாடி என்ன சொல்றாருங்கிறத பற்றி இல்லாமல் ஒரு மேற்கோளை ஒருத்தன் பயன்படுத்துகிற விதத்தில் அவனுக்கு சாதகமாகவும் கூட மாற்றிக்கொள்ள முடியும். அந்த அந்த கருத்துக்கு நம்முடைய எதிரிகளே கூட நம்முடைய கூற்றையே அவனுக்கு சாதகமாக மாற்றுறதுக்கு இந்த மேற்கோளை வெட்டியும் ஒட்டியும் பயன்படுத்தும். என்ன சொல்றாரு, பார்ப்பனியமும் முதலாளியமும் நம் இருவரும் எதிரிகள் என்று சொல்லக்கூடிய அவர் அதோட நிறுத்தல, அதுக்கு அடுத்து சொல்றார், நாம் பார்ப்பனியம் என்று சொல்லுவது பார்ப்பனர்கள் ஒரு ஜாதியாக இருந்து பெறக்கூடிய நலன்கள் அதிகாரம் ஆகியவற்றை மட்டும் குறிப்பிடவில்லை, அது பார்ப்பனர் அல்லாதவர்களிடமும் இருக்கிறது. சமத்துவத்துக்கு எதிரான கூறுகள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அவற்றையெல்லாம் நான் பார்ப்பனியம் என்று குறிப்பிடுகிறேன் என்று அவர் குறிப்பிடுறார். அப்போ இந்த கண்டென்ட்டை எடுத்துக்கிட்டோம்னா நாம் இந்த கண்டென்ட் தான் நாம் அதுக்கு கொடுக்குற அர்த்தமாக இருக்க முடியும். இது யாரையும் காப்பாற்றுறது, பார்ப்பனர்களை காப்பாற்றுறது கிடையாது. இதுக்கு இந்த கண்டென்ட்ல ஒரு விடுபட்ட ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை நாம் இணைக்கிறோம். அதனால தான் நாம் என்ன சொல்கிறோம், தலித்தியம் என்பது அம்பேத்கரியம் என்பது ஏன் கடைசி மனிதனையும் சேர்த்து சிந்திக்கிறது என்று சொல்லுகிறோம் என்றால், இப்படி எல்லா விதமான ஆதிக்கத்தையும் நாம் கணக்கில் எடுத்து அவற்றுக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு சொல்லாடலையே நாம் கட்டமைக்கிறோம். இப்போ இது ஒரு கண்டென்ட் ரீதியான ஒன்று. இந்த மொழி ரீதியாக ஒன்று சொல்கிறோம், இதில் தான் நிறைய குழப்பம். மக்களை சாதாரணமாக ஒரு குறிப்பிட்ட ஜாதி பேரை சொல்லி திட்டுறது ஒரு ஊரில், அது எந்த இடத்துல பயன்படுத்துகிறாரு, யார் பயன்படுத்துகிறாரு, என்ன சூழ்நிலையில் பயன்படுத்துகிறாருங்கிறத பொறுத்து அந்த மாதிரியான பெயர்களுக்கு ரொம்ப ஒரு அர்த்தம் வந்து விடுகிறது. குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களை இழிவுபடுத்த வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள், அவர்கள் மீது எழுப்பப்பட்டிருக்கிற அவர்களை அழைப்பதற்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜாதி சார்ந்த சொல்லாடல்களை பயன்படுத்துவது என்பது சாதாரணமாக நடக்கிறது. இந்த இடத்துல தான் ஒடுக்கப்பட்ட மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, ஒடுக்கப்பட்ட அறிவுஜீவிகள், குறிப்பாக வரலாற்று நிலையில் வேலை செய்கிறவங்க இந்த மொழி தளத்தில் பணியாற்றுகிறார்கள்.
இந்த மொழியை எப்படி நாம் புரிந்து கொள்வது, இதில் எப்படி கண்டென்ட் சேஞ்ச் பண்ணுறது, அல்லது இந்த மொழியை எப்படி உடைத்து வேறு ஒரு பொருள் உடையதாக மாற்றுவது. மொழிங்கிறது வெறும் மொழி இல்லை, அந்த மொழிக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது, அதில் ஒரு கதை இருக்குது. உங்களுக்கு தெரியுது, இப்போ ஊரில் உங்கள் ஊர் புத்தூர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் கேட்குறேன், புத்தூர்னா என்னையா அப்படின்னு தான். அங்கே புத்து வளர்ந்ததான், அதனால் அது புத்தூர். அப்போ இது வெறுமனே புத்தூருங்கிறது அங்கே பேர் மட்டும் இல்லை, அந்த பேருக்கு விளக்கத்தை நாடும்போது அதுக்கு பின்னாடி என்ன சொல்கிறீங்க, நீங்கள் ஒரு கதையை சொல்கிறீங்க. அப்போது அந்த கதையை நீங்கள் கதையாக சொல்லலை, அதாங்க எங்கள் வரலாறு, அந்த வரலாறால் தான் எங்கள் ஊருக்கு இந்த பேர் வந்தது. அப்போ இந்த இடத்துல அந்த பேர், அந்த மொழி, அந்த வார்த்தை வெறும் வார்த்தை இல்லை. அப்போ இந்த பெயர்களில் இந்த பெயர்களுக்கு ஒரு அர்த்தம் தர்றது, அந்த பெயர்களை உடைக்கிறது, அதை பயன்படுத்தக்கூடிய விதத்தில் ஒரு கதையை உண்டு பண்ணுறது, அந்த கதையிலிருந்து ஒரு வரலாற்றை உருவாக்குறது, அப்படிங்கிறது தான் இங்கே ப்ராமினெண்ட்டாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன் திருச்சிராப்பள்ளியின் பேர் வந்தது கேட்டு பாருங்க, அதுக்கு ஒரு சொல்லுவோம். ஏன் மூங்கில் துறைப்பட்டுன்னு வந்ததுன்னு சொல்லி, அங்கே மூங்கில் ரொம்ப இருந்தது, அதில் சிவன் இருந்தார், அதனால் அதுக்கு மூங்கில், அவர் தான் துறை, அவர் மேலே பட்டுச்சு, இப்படி ஒரு காரணம். இது எதுவுமே உண்மை இல்லை, இது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இப்படியான மொழியில் இருந்து பணியாற்றக்கூடிய வேலையைத்தான் பண்ணுறாங்க. நீங்கள் இதில் இது மாதிரியான சூட்சுமத்தெல்லாம் ஒடுக்கப்பட்ட சமூகத்தவர்கள் புரிந்து கொண்டு அதில் வேலை செஞ்சுருக்காங்க. அதை தான் நான் என்ன சொல்கிறேன்னா, அது ஒரு பெரிய வேலை இல்லைன்னு நீங்கள் நம்பலாம். ஒரு ஊருக்கு தண்ணி டேங்க் இல்லைன்னா தண்ணி டேங்கை கொண்டு வந்துடலாம், போராடி ஃபைட் பண்ணி அது பண்ணிடலாம். ஆனால் ஒரு ஊரோட பேரை மாற்றுறது இருக்குல்ல, அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா அந்த பேர் அவங்க மெமரியில் இருந்துக்கிட்டே இருக்குது. அது எப்படி மாற்றுறது, அது ஒரு நாளில் நடக்கிறது இல்லை, அது வேறு வேறு இடங்களில் திரும்ப திரும்ப ஒழிக்கும். அப்போது அதை ஒவ்வொரு இடத்துலையும் நாம் அதை செய்யணும். அதை எப்படிலாம் செய்யறது? அப்போது ஒரு நேரடியாக போராட்டம் பண்ணி ஒரு விஷயத்தை கொண்டு வர்றதை விடவும் கூடுதலான ஒரு ஸ்ட்ரகிள் எதில் இருக்குது அப்படின்னா, ஒரு கல்ச்சுரல் ப்ராக்டிஸுக்கு எதிராக நீங்கள் பண்ணுற ஃபைட்டுக்கு இருக்குது. அப்போ இந்த மொழியின் வாயிலாக செலுத்தப்படக்கூடிய இந்த ஆதிக்கம், அதில் நிலவக்கூடிய இந்த விஷயம், அதிலிருந்து உருவாக்கக்கூடிய கதை, அது உருவாக்கக்கூடிய வரலாறு, அது நம்மை ஒரு போர்வை போல அழுத்தி கொண்டிருக்கக்கூடிய விதம், இதிலிருந்து விடுபட விரும்பியவர்கள் என்னங்க செய்கிறாங்க, வேறு விஷயங்களை யோசிக்கிறாங்க. இப்போது சக்கிலியன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. அதை ஒரு ஆதிக்க சாதியினர் ஒரு கிராமத்தில் ஒரு பொது இடத்துல சக்கிலிய பயலை அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய அர்த்தம் என்ன, அது உருவாக்கக்கூடிய ஆதிக்க உணர்வு, அதை எதிர்கொள்ளக்கூடியவனுடைய அந்த இழிவை சந்திக்கக்கூடிய சிக்கல், இதை நாம் பார்க்குறோம். இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, நான் சக்கிலியன் இல்லை, நான் சாக்கியன் என்று சொல்கிறார். நான் சாக்கியன் என்று ஒருவர் மாற்றி அமைக்கிறார் அந்த பேரை. மொழியில் நீ இப்படி சக்கிலியன் என்பதற்கு நீங்கள் அவங்ககிட்ட கேள்வி கேட்டீங்க, காரணம் கேட்டிங்கன்னா அவன் உடைச்சி ஒரு இழிவான அர்த்தத்தை சொல்லுவான். அப்போ அந்த இழிவை அவன் எதிர்கொள்கிறான், அந்த லாங்குவேஜையே மாற்றுறான். அவன் சொல்கிற சொல்லுதான், அதிலே அவன் ஒன்று மாற்றுறான், சக்கிலியன் சாக்கியன், நான் சாக்கிய குலத்திலிருந்து வந்தவன் அப்படிங்கிற ஒரு பொருளை அந்த மொழியில் ஒரு சின்ன மாற்றத்தை பண்ணுறது மூலமாக பண்ணுறேன். நான் பல்லர் அல்ல, மல்லர். மல்லர்னு சொல்கிறதுக்கு தமிழ் இலக்கியத்தில் ஒரு மரபு இருக்கு, பாடுறான்றான். நான் பறையர் அல்ல, மறையர்னு சொல்கிறான். நான் மறையர் என்று சொல்லுவதற்கு தொன்மங்களில் ஒரு வரலாறு இருக்கு, பாடுறாங்கிறான். இதனுடைய சரி தப்பு, இதனுடைய வரலாற்று பொருத்தப்பாடு, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன்னா ஏற்கனவே இருக்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் வரலாற்று பொருத்தப்பாடு வச்சு தான் இங்கே ஒத்துக்கிட்ட மாதிரி நாம் இதை மட்டும் கொஸ்டின் பண்ண வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. நான் சொல்கிறது என்ன இதில் அப்படின்னா, இதனுடைய சரி தப்பை காட்டிலும், இதுக்கான வரலாற்று தரவுகளை காட்டிலும், இப்படியான ஒரு யோசனைக்கு ஏன் இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் வருகிறார்கள், ஏன் இதை மாற்றணும்னு அவன் நினைக்கிறான் அப்படிங்கிறத புரிந்து கொள்வதுதான் ரொம்ப முக்கியம். அப்படி நம்ம பார்க்கும்போது அவர்கள் தங்களுடைய ஒடுக்கப்பட்ட பண்பாட்டு பெயினிலிருந்து வெளிவர்ற போது அவன் இன்னொரு சொல்லாடலை, அந்த மொழியை உடைத்து அந்த திரிபிலிருந்து வெளியாகி அந்த திரிபை அவன் திருத்துறான். இது இல்லடா நீங்கள் சொன்னது, நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தது அது திரிபு, நான் சொல்கிறது சரின்னு சொல்ல வர்றான். நீ சக்கிலியன் சொன்னது திரிபு, நீ பல்லர்னு சொன்னது திரிபு, நான் சொல்கிறேன் எது சரி, மல்லர், நான் சொல்கிறேன் சாக்கியன், நான் சொல்கிறேன் மறையன் அப்படின்னு சொல்லும்போது இவன் இப்போ அவன் என்ன சொல்கிறான், யோ நீ சொல்கிறது எல்லாமே பொய்,
நீ சொன்னது எல்லாமே போய், எந்த எவிடன்ஸ் இல்லை. இவர் ஏதோ வச்சிருந்ததுக்கெல்லாம் நம்மளை பற்றி சொன்னதுக்கெல்லாம் அவர் எவிடன்ஸ் வச்சிருந்த மாதிரி. அது எப்படி ஆச்சு? சொல்லப்பட்டு 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 திரும்ப திரும்ப அது ஒரு வரலாற்று மெமரியா எப்படி மாறுகிறது? அப்போ ஒரு இது மாதிரியான வரலாற்று வாசிப்புக்குள்ள நாம போகும்போது இது நீங்க என்ன நினைக்க வேண்டியது இல்லைன்னா, இதை நாம தான் பண்றோம் நீங்க நினைக்காதீங்க. தமிழ் வரலாறு, இந்திய வரலாறு எல்லாவற்றிலுமே அவங்க இந்த வேலையை செய்து கொண்டே இருக்கிறார்கள். இதை ஒடுக்கப்பட்ட மக்கள் கேட்கும்போது தான் பண்ணும்போது தான் இதுக்கு வரலாற்று ஆதாரங்கள், சான்றுகள் கேட்கப்படுகிறது. நான் சான்றுகளுக்கு எதிரானவன் இல்லை. எந்த விஷயத்தையுமே பைனரியாக நம்ம பார்க்க வேண்டியதில்லை. எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ, எந்தெந்த அடையாளங்களில், எந்தெந்த வாசிப்பில், எந்தெந்த கோட்பாடுகளில் வாய்ப்பு இருக்கிறதோ அதிலிருந்தெல்லாம் நாம் எல்லா விஷயத்தையும் திரட்ட முயற்சி பண்ண வேண்டும் என்கிற கருத்து கொண்டவன் நான். ஆனால் நான் ஒரு ஆவணம் தப்பு, இதெல்லாம் சரி அப்படி இல்லை. ஆவணத்தில் இருக்கிற வாய்ப்பையும் பயன்படுத்தணும். நம்ம இது மாதிரி கல்ச்சுரலான வழக்காறுகள் இருக்கக்கூடிய விஷயங்களையும் நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிற பொருளில் நான் சொல்கிறேன். இப்போ தமிழில் ஒரு ஊர் பேர்கள்லாம் இருக்குது. இப்போ விருத்தாச்சலன் பேர் இருக்குது. இந்த விருத்தாச்சலங்கிற பேரை தமிழ் ஆர்வலர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த பேரே தப்பு, அது திரிக்கப்பட்டது, அது நம்மீது திணிக்கப்பட்டது, அதுக்கு பேரை என்ன மாற்ற என்ன சொல்கிறாங்க, திருமுதுகுன்றம். அதை யாருமே சொல்கிறதில்ல, அது வேற. அதுக்கு மக்கள் வழக்கு ஒன்று இருக்குது. நம்ம தமிழ் சிந்தனையாளர்கள் பலரும் செவ்வியல் ஆதரவாளர்களே ஒழிய, எழுத்து தமிழுக்கு ஆதரவானவர்களே ஒழிய பேச்சு தமிழுக்கு ஆதரவானவங்க இல்லை. பேச்சு தமிழையும் அவங்க கொச்சையாக பார்ப்பாங்க. சென்னை தமிழையும் கானா தமிழையும் கொண்டாடக்கூடிய நாம இந்த எச்சரிக்கையோடு இந்த தமிழ் பற்றிய விஷயங்களை நம்ம அணுகணும். அவங்க நேராக எங்கே போயிடுவாங்க, செந்தமிழுக்கு போய் திருமுதுகுன்றம் என்று பெயர் வைப்பாங்க. ஆனால் அதனோட பேர் என்ன, பழமலை. பழைய மலை சார், இது பேச்சு வழக்கு, இது ஏற்கனவே மக்கள்கிட்ட இருக்கு. இந்த பேரெல்லாம் அந்த ஊரில் இருக்கிறவனே வச்சிருக்கான். தமிழில் ஒரு பெரிய முக்கியமான கவிஞர் பழமலை இருக்கிறார், அந்த ஊர்கார், குழுமூர்கார் பக்கத்தில் இருக்கிற ஊர்கார். பழமலைங்கிற பேரை விட அவங்க நல்ல தமிழில், இப்போ இந்த நல்ல தமிழில் பேர் வைக்கும்போது என்ன சொல்கிறாங்க, ஐயா ஆரம்பத்தில் இப்படித்தான் இந்த பெயர் இருந்தது, அது நாளடைவில் திரிக்கப்பட்டு மாற்றப்பட்டு இவங்களால இப்படி மாற்றப்பட்டது, எனவே நாம் இந்த பேரில் இருக்கக்கூடாது, வாங்க திருமுதுகுன்றத்துக்குன்னு சொல்கிறாங்க அந்த பேருக்கு. அப்போது மயிலாடுதுறை மாயவரத்தை மயிலாடுதுறையாக மாற்றுறோம். இப்போ பேர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஸ்ரீயை மாற்றி திருவில்லிபுத்தூராக மாற்றலான்றாங்க. எனவே மொழியில் பெயரில் ஒரு திரிப்பு இருக்கிறது என்று சொல்லுவது அது நம்முடைய விஷயம் மட்டுமல்ல, இது இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் மட்டும் உருவாக்கின விஷயம் இல்லை. அப்படி ஒரு திரிபு இருக்கு என்று சொல்லி அது ஒரு ப்ராசஸா ஏற்கனவே இங்கு இருப்பவர்கள் கடைபிடித்து வருகிறார்கள். எனவே நாம் இந்த மாதிரியான பல ப்ராசஸ்க்குள்ள நாம் போகும்போது நிறைய விஷயத்தை நாம் பார்க்குறோம். ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிட்டு நான் நிறைவு செய்து கொள்ள விரும்புகிறேன். இப்போ இந்த ஊர் பேர்கள்லாம் பார்க்கும்போது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் உண்டு. சில முக்கியமான ஹிஸ்டாரிக்கலான பிளேஸ் ஒடுக்கப்பட்ட மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் கிடைச்சின்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஊரில் ரொம்ப ஃபேமஸ் தொல்லியல் தான். எது இருந்தாலும் மண்ணுக்குள்ளே இருந்தால் தான் ஒத்துக்குவாங்க. இப்போது அப்படி ஒரு நிலையில் இருக்காங்க. அதே ஊரில் வெட்டிக்கிட்டு இருப்பான், அதே ஊரில் ஜாதி சண்டை நடக்கும். ஆனால் நம்மளால என்ன பண்ணுவாங்க, அந்த ஊரில் மண்ணுக்குள்ளே இருக்கிற விஷயத்த சரியாக அரசு பாதுகாக்கலைங்கிறது உண்ணாவிரதம் இருப்பாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு இலக்கிய அமைப்பு அதே ஊரில் நடத்துச்சு. ஆனால் 3 மாதத்துக்கு முன்னாடி அந்த ஊரில் காலையில் 3 மணிக்கு ஒருத்தனை எழுப்பி ஒரு ஒடுக்கப்பட்ட இளைஞனை வெட்டினாங்க, கொண்டாங்க. இப்போ இந்த பேர் இருக்குல்ல, இப்போ உதாரணமாக மதுரையில் மாங்குளம் இருக்குது. இயக்குனர் தங்கலான் படத்தை எடுத்தார். அது ஒரு தமிழ்நாட்டிலே மிக முக்கியமான ஒரு ஆர்கேவல் இடம். அதில் தான் கீழடியை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ் எழுத்துக்கு பழமையான அடையாளம் இருந்தது அந்த ஊர் தான். கிமு 3ஆம் நூற்றாண்டில் தமிழ் எழுத்து வடிவம். ஆனால் அந்த கோயில் இருக்கிற இடம் 2 பேரில் இருக்கும். இந்த பக்கத்தில் ஒடுக்கப்பட்டோர் குடியிருப்பு இருக்கும் மீனாட்சிபுரம், அந்த பக்கம் மற்றவர்கள் இருப்பாங்க மாங்குளம். ஆனால் வரலாற்றில் மீனாட்சிபுரம் மாங்குளம்னு சொல்லி இப்போ என்ன ஆயிடுச்சு, மீனாட்சிபுரத்தை அப்படியே அமுக்கிட்டு அது என்னது மாங்குளமாக மட்டும். ஒரு பிளேஸ் கூட அந்த இடம் மீனாட்சிபுரம் என்றே சொல்லப்பட வேண்டும். ஆக்சுவலி அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று பெருமை தரக்கூடிய இடம் கூட யாருடைய இடமாக, யாருடைய குடியிருப்போடு தொடர்புடையதாக இருக்க வேண்டும் என்பதில் ஒரு அரசியல் இருக்குது. அங்கே புளியங்குளம் இருந்தாலும், ஆதிச்சநல்லூர் இருந்தாலும்,
புளியங்குளத்தை விட்டுட்டு ஆதிச்சநல்லூராக அது மாறிடுது. அங்கே பறையங்குளம் இருந்தாலும் அங்கே வரிச்சியூர் இருந்தாலும் பறையங்குளம் விடப்பட்டு அது வரிச்சியூர் கல்வெட்டு ஆக மாற்றப்படுகிறது. ரொம்ப சின்ன சின்ன மைனூட்டான ரொம்ப நுட்பமான விஷயங்கள் எல்லாம் இந்த பெயர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நாம் நுழைஞ்சு பார்க்கும்போது ரொம்ப வியப்பளிக்கக்கூடிய வகையில் மாற்றங்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன. 20ஆம் நூற்றாண்டில் நாம் ஒரு நவீன யுகத்துக்குள்ளே உள்ள நுழையிறோம். அது உங்களுக்கு தெரியும். பாபா சாஹேப் அம்பேத்கருடைய வருகைக்கு பின்னாடி நம்முடைய உரிமை அரசியல் சார்ந்து நாம் நம்மை இழிவுபடுத்தக்கூடிய அடையாளங்களை கைவிட வேண்டும் என்கிற ஒரு பொசிஷனுக்கு வந்தோம். ஒரு ஊர் பேர் மாற்றுறது, அப்புறமா நம்முடைய முன்னோர்கள், பெற்றோர்கள், தாத்தாக்கள் பாரம்பரியமாக செஞ்சு வந்த சில அடையாளங்களை, தொழில்களை கைவிடுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நாம் வந்தோம். அதை நாம் இன்றைக்கி வேறு மாதிரி வாசிக்க ஆரம்பிக்கிறோம். அந்த 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 பீரியடில் நாம் எடுத்த ஒரு நிலைப்பாட்டை நாம் எல்லா அடையாளத்தையும் விடுறதா, அந்த அடையாளங்களை நமக்குரியதாக கூட நாம் மாற்றிக்கொள்ள முடியுமா அப்படிங்கிற விவாதம் இன்றைக்கி கிடையாது. அது 1990களிலிருந்தே நடந்து வருகிறது. அப்படி வரும்போது இப்போ அண்மையில் நான் ஒரு விவாதத்துக்காக தான் இதை பேசுகிறேன். இப்போ அண்மையில் என்ன, தமிழ்நாடு அரசு கூட ஒரு ஜீவா கொண்டு வந்தாங்க. சில ஊர் பெயர்களை மாற்றுவது, சேரி என்கிற பெயரை மாற்றுவது. இப்படி மாற்றும் போது நமக்கு ஒரு விதத்தில் அது பெட்டராக தெரியுது. என்னது, ஓகே, நம்ம ஊரை பற்றி நம்ம ஊர் பேரை சொன்னதும் இந்த மக்கள் வாழக்கூடிய பகுதி தான் என்கிற ஒரு அர்த்தம் பிறருக்கு உருவாகி விடுகிறது. எனவே இந்த ஊர் பெயரை மாற்றுறது மூலமாக நாம் அந்த இழிவிலிருந்து விடுபட முடியும் என்கிற ஒரு பார்வை, அது ஒரு நவீன பார்வையிலிருந்து வந்தது. இது நான் முன்னரே சொன்ன மாதிரி எந்த விஷயத்தையும் எதிரும் புதிருமா நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியதில்லை. எல்லாமே நம்முடைய வரலாற்றில் நடந்தவை தான், எல்லாமே நம்முடைய வரலாறு தான். நாம் ஒரு காலத்தில் எடுத்த ஒரு நிலைப்பாட்டை இன்னொரு காலத்தில் வளர்த்தெடுக்கலாம், இன்னொரு காலத்தில் மறுபரிசீலனை செய்யலாம். எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. இதையெல்லாம் பார்க்கறதா வரலாறு. எல்லா காலத்திலும் எல்லா மக்களும் எப்போதும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. ஏன் அவங்க மாறுறாங்க, ஏன் அவங்களுடைய நிலைப்பாடு மாறுகிறது என்பதையெல்லாம் சேர்த்து பார்க்கறதா வரலாற்றில் நாம் ரீட் பண்ணுறது. நாம் ஒரு காலத்தில் பறை இசையை வேறு மாதிரி பார்த்துருக்குறோம். இன்றைக்கி பறை இசையை நாம் ஏன் இப்படி பார்க்குறோம்? அப்போது இந்த மாற்றம் ஏன் வருகிறது என்பதையெல்லாம் நம்ம வாசிக்கணும், ஒப்பிட்டு பார்க்கணும். இதெல்லாம் சேர்ந்தது தான், இந்த மாற்றங்கள்லாம் சேர்ந்தது தான் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வியல். இப்போது அந்த ஊரில் பேரை மாற்றிட்டுறதுனால நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம். ஓகே, பறையங்குளம், சக்கிலியன் வலசு, வண்ணான்குட்டை போன்ற பெயர்கள் இழிவு தரக்கூடியது அப்படின்னு மாற்றுறோம். சாம்பான்குளம் ஒரு ஊரில், திருப்பத்தூரில், சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் பெரிய சிவன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற குளத்துக்கு பேர் என்னது? சாம்பான் குளம் தான். அந்த கோயிலுக்குள்ளே போகக்கூடாது என்று தடுக்கப்பட்ட மக்களுடைய பேரில் அந்த கோயிலே இருக்கிற ஒரு பெரிய குளமே இவங்க பேரில் இருக்குது. இது எவ்வளோ பெரிய முரணாக இருக்குது. அப்போது இந்த இடத்துல கவர்மெண்ட் ஜீவோ கொண்டு வரும்போது நாம் என்ன பண்ணுறோம்? நாம் ஒரு நவீன பார்வையை கொண்டவர்களாக இருந்தால் வரவேற்கிறோம், இது சரி. அதே வேளையில் இன்னொன்று நடக்குது. என்ன அப்படின்னா, அது இழிவுபடுத்துறதுக்காக கூட உருவாகி இருக்கலாம். இன்னொரு தரப்பு என்ன நினைக்குது அப்படின்னு சொன்னால், அது ஏதோ ஒரு வகையில் இந்த சமூகத்தில், இந்த பண்பாட்டில் இந்த மக்களுக்கு ஒரு இடம் இருந்தது என்பதற்கான ஒரு சான்றாக இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நானே சொன்னேன், சாம்பான் குளம் என்பது அந்த கோயில் இவங்களுக்கு இருந்த உரிமையை காட்டக்கூடிய ஒரு அடையாளம், அந்த பேர். இப்போ நான் அப்படி நினைக்கிறேன், இந்த பேர் இல்லாமல் போனால் நாம் எதை இழக்கிறோம்? இந்த கோயிலுக்கு நமக்கு ஒரு பெரிய உரிமை இருந்தது என்கிற வரலாற்றை இழந்தவர்களாக மாறுகிறோம். அப்போது வரலாறு என்பது என்ன? ஒரு பக்கத்தில் அதை இழப்பதன் மூலமாக விடுதலை பெற முடியும், இன்னொரு பக்கத்தில் இந்த வரலாற்றில் நமக்குரிய இடத்தை தக்க வைப்பதற்கு அதில் இருந்த 1-2 இடங்களை நம்ம எடுத்துக்கொண்டு அதிலிருந்து நூல் பிடித்தவர்கள் போல அடுத்தடுத்த விஷயத்தை தேடுறதுக்கு அது ஒரு ப்ராசஸாக கூட இருக்கலாம். அப்போது வரலாற்றை நாம்
ஒரு முடிவெடுக்கிறதுனால, அதனால்தான் தலித் தலைவர்கள் மத்தியில் எப்போதுமே நம்முடைய தலைவர்கள் மத்தியில் ஒரே பார்வை இருந்ததில்லை, ஒரே விதமான எல்லாவற்றையும் ஒரே மாதிரி பார்த்தவர்கள் இல்லை. அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள், அந்த கருத்து வேறுபாடுகளுக்கான கருத்தியல் நியாயங்கள், போராட்டங்கள் இவையெல்லாம் இருந்தன. அப்போ ஒரு சமூகத்துக்குள்ள ஒரு கருத்தே இருக்க வாய்ப்பில்லை. அந்த சமூகத்துக்குள்ள பல கருத்துகள், ஒரே ஒரே கருத்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் மாறி வரும். இதுதான் ஒரு பெரிய மக்கள் திரட்சியோடு நாம் இயங்கும்போது நாம் சந்திக்கிறது. இதனால நாம் விரும்புகிற விடுதலை கருத்தியலை அங்கே சொல்ல முடியாமல் போகுமா? அப்படி இல்லை. நாம் நம்முடைய விடுதலை அரசியலை சொல்கிறங்கிறது வேற, மக்களிடையே இருக்கக்கூடிய வரலாற்று விஷயங்களை தொகுப்பதும் புரிந்து கொள்வது என்பதும் வேற. இப்போது நம்ம நிறைய விஷயங்களை ரொம்ப நிதானமாக பார்க்க வேண்டியவர்களாகவும், சட்டுன்னு இதுதான் சரி இதுதான் தப்பு என்று முடிவெடுக்க முடியாதவர்களாகவும், கொஞ்சம் நிதானமாக வரலாற்று விஷயங்களை எல்லாம் கவனத்தில் எடுத்து பார்த்து பேச வேண்டியவர்களாக, யோசிக்க வேண்டியவர்களாக, விவாதிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த புரிதலை எது கொடுத்தது? கடந்த 20-25 ஆண்டுகளில் தமிழில் வெளியாகி இருக்கக்கூடிய இந்த வரலாற்று நூல்கள் தான். அதான் வாசிக்கணும். இப்போ ஒடுக்கப்பட்டவர்கள் இவ்வளோ இதழ்கள் நடத்தினாங்கன்னு வாசுகி பாஸ்கர் சொன்னார். அயோத்திதாசருடைய தமிழன் இதழ் தவிர வேற எந்த ஒடுக்கப்பட்டோருடைய இதழும் தொகுப்பா வந்து கூட பெரிய அளவில் வாசிக்கப்படவில்லை. இதெல்லாம் நம்ம வாசிக்கப்படணும். இப்போ தென்னாடு இதழ் சார்லி சேரிவாணனுடையது, ஜே பாலசுப்ரமணியமும் கோ ரகுவதியும் 2 பேரும் ஒவ்வொரு ஆண்டு இதழ் என்கிற முறையில் பூலோக வியாசன் என்கிற இதழ் தொகுப்பை 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் நடத்தப்பட்டதை கொண்டு வந்திருக்காங்க. பாவேந்தன் ஆதி திராவிடன் என்ற 1919 இலங்கையில் நடத்தப்பட்ட இதழோட ஒரு வருடத்தை கொண்டு வந்திருக்கிறார், தொகுப்பு கொண்டு வந்திருக்கிறார். இப்போ டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிய குமார் ஆதி திராவிடன் மித்திரன் என்ற இதழை கொண்டு வந்திருக்கிறார். நண்பர்களே, இந்த இதழ்கள்லாம் வந்திருக்கிறது, அது வாசிக்கப்பட்டதா? அதில் இருக்கிற விஷயங்கள் விவாதிக்கப்பட்டதா? அப்போ அதெல்லாம் நம்ம விவாதிக்கும் போது தான் நம்ம வேற ஒரு விஷயத்தை அடைய முடியும். இந்த ஆண்டு என்ன மாதிரியான ஆண்டு? நண்பர் ஏபி ராஜசேகரன் அதை பற்றி எழுதியிருந்தார். இந்த ஆண்டு அனைவரும் பொது வீதியை பயன்படுத்துவதற்கான உரிமைக்கான மசோதா சென்னை மாகாண சட்டப்பேரவையில் நம்முடைய முன்னோடி ஆர் வீரையன் அவர்களால் கொண்டு வரப்பட்ட ஆண்டு, நூற்றாண்டு இது. இதை பற்றி எதேனும் இங்கே பேச்சு இருந்ததா? எதையாவது அதை பற்றி நம்ம கூட்டம் நடத்தியிருக்குமா? நாம் ஏதாவது அதை பற்றி தேடி இருக்குமா? சுயமரியாதை இயக்கத்துக்கு ஒரு நூற்றாண்டு வந்தது கொண்டாடுறாங்க, நியாயம். அதனால் பயனடையக்கூடியவர்கள் அதை நடத்தினார்கள். ஆனால் இந்த ஆர் வீரையனுடைய மசோதாவை பற்றி குறிப்பிடக்கூடியவர்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சுதந்திர பிரகடனத்துக்கு இணையான மசோதா சென்னை மாகாண சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது என்று குறிப்பிடுகிறார்கள். அது நடந்திருக்கணும். சத்தியவாணி முத்துக்கு நூற்றாண்டு வந்தது. தமிழ் சமூக வரலாற்றில் சத்தியவாணி முத்து ஒரு 2-3 கட்சிகளில் மாறினவங்க கிடையாது. அந்த 2-3 கட்சியோட மாற்றம் எதை காட்டுகிறது என்றால், தலித்துகளுடைய பொலிட்டிக்கல் பொசிஷனை பிறர் அணுகும்போது அதை என்ன வகையான மாற்றத்தை தலித்துகள் மேற்கொள்ள வேண்டி வந்தது என்பதை புரிந்து கொள்வதற்கான ஒரு குறியீடு போல சத்தியவாணி முத்து அவர்களுடைய வாழ்க்கை அமைந்திருந்தது. அதெல்லாம் வாசிக்கப்படணும். இப்படி நாம் சேர்த்து வாசிக்கும் போது தான் நாம் பல விஷயங்களை, பல புரிதலை நாம் அடைய முடியும். அதை தான் இந்த திரிபு என்கிற பண்பாடு நமக்கு காட்டுகிறது என்று நான் நினைக்கிறேன். நம்முடைய வரலாற்றை எழுதுவதில் பல பிரச்சனை இருக்குன்னு நான் சொன்னேன். இன்றைக்கு ஒடுக்கப்பட்டவருடைய வரலாறு எழுதப்பட்ட தொடங்கிய பின்னால் அதை கண்டு அச்சப்பட்டவர்கள், அதனால் உளவியல் தொந்தரவுக்குள்ளானவர்கள் இயங்க ஆரம்பித்து விட்டார்கள். சற்றே ஒடுக்கப்பட்ட வரலாற்று ஆசிரியர்கள் நிதானமாகிவிட்டார்கள். அதுதான் உண்மை. நண்பர்களே, நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். ஒரு வரலாற்று ஆசிரியர் தமிழ்நாட்டில், அவர் ஒரு தமிழ்நாட்டில் வரக்கூடிய ஒரு மைய நீரோட்ட முக்கியமான பத்திரிகையில் 2 வாரத்துக்கு ஒரு முறை ஒரு வரலாற்று தொடர் எழுதினார். அந்த தொடர் எழுதுகிற போது அவர் எதை பற்றியோ எழுதினார். குண்டூசி பற்றி எழுதினார், உரல் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு எழுதினார், வானொலி பட்டி எப்படி மறைஞ்சு போச்சுன்னு எழுதினார், பெண்கள் கட்டக்கூடிய ரிப்பனோட கலர் எப்படி வந்துச்சுன்னு எழுதினார். கிட்டத்தட்ட
ஒரு 20க்கும் மேற்பட்ட தொடர்கள் அந்த கட்டுரையில் எழுதினார். அவர் ஒரு மிக முக்கியமான சமூக நீதி வரலாற்று ஆசிரியர். ஆனால் ஒரு இடத்துல கூட தமிழ்நாட்டில் இந்த காலத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தலித்துகள் மீதான ஒடுக்குமுறை, தலித்துகள் முன்னெடுக்கக்கூடிய இது போன்ற பண்பாட்டு நடைமுறைகள், இதை பற்றி ஒரு இடத்துலையும் அவருடைய ரெஃபரன்ஸில் இல்லை. ஒரு 50 வருஷத்துக்கு பின்னாடி அந்த வரலாற்று ஆசிரியருடைய நூலை வாசிக்கிறவனுக்கு தமிழ்நாட்டில் இவ்வளோ வேலை நடந்தது பற்றியான ஒரு சின்ன குறிப்பு கூட இல்லை. ஆனால் அந்த கட்டுரையில் எல்லா இடத்திலும் அவர் விரும்பக்கூடிய இயக்கத்தின் தலைவருடைய பெயரை சேர்த்து முடிப்பார். இதுதான் வரலாற்று எழுதுவதில் இருக்கிற ஒரு விஷயம். அதே காலகட்டத்தில் தான் மேல் பாதி நடந்து கொண்டிருந்தது, அதே காலகட்டத்தில் தான் வேங்க வயல் இருந்தது, அதே காலகட்டத்தில் தான் படிக்கிற மாணவர்கள் ஜாதியின் பெயரால் மோதிக்கொண்டார்கள். இது பற்றியான ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் இல்லை. இதுதான் இன்னைக்கு வரலாறு எழுதக்கூடிய முயற்சி. அவர் ஒரு மிக முக்கியமான திராவிட இயக்க வரலாற்று ஆசிரியர். அப்போ வரலாறு எழுதுவதில் இன்னைக்கு என்னெல்லாம் ஸ்ட்ரகிள் இருக்குது அப்படின்னா, நாம் 2 விஷயங்களை எதிர்கொள்கிறோம். ஒன்று பிராமணியத்துக்கு எதிரான ஒரு போராட்டம், இன்னொன்று பிராமணர் அல்லாதவர்களுக்கு எதிரான இந்த 2 போராட்டத்தை நாம் ஒரு சேர எதிர்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். நீங்கள் ஒரு சாதி இந்து ஒரு தலித்தை பாராட்டுறாருன்னு வச்சுக்கோங்க, நான்லாம் அலாட் ஆகிடுவேன். ஏன்னா அதுக்கு பக்கத்திலே இன்னொரு தலித்து திட்டுறதுக்காக தான் அவர் பாராட்டுவார். அவர் திட்டுறதுக்கான ஒரு ஆளுக்கு இடம் போட்டு வச்சு தான் ஒருத்தரை பாராட்டுவார், அல்லது பாராட்டுறதுக்கான ஒரு தேவை வச்சுட்டு தான் இன்னொருத்தரை திட்டுவார். ஒரு சாதி இந்துவோட மனம் எப்போதுமே என்னவாக இருக்கிறது என்றால், ஒரு தலித்துக்கு ஒரு பொசிஷன் கொடுக்கறதில்ல, கொடுத்தாலும் அது அவருக்கென்று ஒரு நோக்கத்தை, தேவையை, நலனை வச்சுக்காம அந்த பொசிஷன் அது கொடுக்கறதே இல்லை. இப்படியான ஒரு பயணம்தான் நம்முடைய பயணமாக இருக்கிறது. நண்பர்களே, என் நண்பர்களுக்கு தெரியும் நான் நீண்ட நேரம் பேசக்கூடியவன். இதனுடைய தொடர்பில் நான் இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களோடு பேச வேண்டியிருக்கு. என்றாலும் கூட தம்பிகள் சில பேர்லாம் நெளிய ஆரம்பிச்சிட்டாங்க, இயக்குனருக்காக காத்திருக்காங்கங்கிறதெல்லாம் நான் தாமதமாகவாவது புரிந்து கொண்டேன். இந்த வகையில் தலித் வரலாற்று மாதம் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு சின்ன செலிப்ரேஷனாக இல்லாமல் தயவு செஞ்சு இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம், பொய்கையில் அப்பச்சன் பற்றிலாம் சொன்னார்ல, அதெல்லாம் கேரளாவில் வைக்கிறாங்களோ இல்லையோ, நாம் வச்சுருக்கிறோம். தலித் வரலாறு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறது. அதற்கான முன்னெடுப்பு இது. இந்த வகையில் இந்த வரலாற்று கண்காட்சிக்கு வந்த உங்கள் எல்லோருக்கும் நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன். ஜெய் பீம்.